शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् அவருக்கு வியாக்கியானம் சத்தியஞானம் பிரம்ம யோகித நிகழ்ந்துராய பரமேஸ்வரன் சோஷ்டே சர்வாந்தாமாந்தர பிரம்மனானது அப்படின்னு அந்த சூத்திரத்துக்கு வேறவே வியாக்கியானம் பண்றது. இதுல ஆகிய வாக்கியம் சத்தியஞானம் பிரம்மன்றத பிரக்ரியாவாக கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த திரும்பி முக்கியமான பிரணயத்தை ஆத்மதத்தை சொல்றதுக்கு இப்போ அடிபட்டு வராது. இது வரைக்கும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலா இருக்கும். இன்னே வரக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். இப்ப என்ன ஆயிருக்கு, பௌத்த மத கண்டனம் கணிகவாதங்கள் எல்லாத்தையும் கண்டனம் பண்ணி முடிச்சாரு. சத்தியஞானம் அனந்தம் பிரம்ம என்ற நீளம் மர சுகந்து உற்பதம், அதுபோல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. அப்ப இது சத்தியம் பிரம்மா ஞானம் பிரம்மா அனந்தம் பிரம்மா விசேஷமா எடுத்துட்டா சில தோஷங்கள் வருதுன்னு சொல்லி அது விசேஷ மரியாதையா விசேஷமா இருந்தாலும் அது லட்சணத்தை சொல்றது. கண்டவதி பிருத்திவி அப்படின்னு சொல்றப்ப லட்சணத்தை சொல்றது அப்படின்ட்டு லட்சணத்தை சொல்றதுனால எந்த தோஷமும் இல்லைன்னு பரிகாரம் பண்ணு. இப்போ ஞானம் பிரம்மான்றதுல ஒரு சந்தேகத்தை கலக்கி விட்டார். எந்த சந்தேகம் வந்தது? பிரம்மம் ஞானமா இருக்கும். ஞானம் பிரம்மா அப்படின்னு இருக்குமே, ஞானமானது அனித்தியமானது. அப்போ பிரம்மன் ஞானமா இருக்க முடியும் அப்படின்ற இடத்துல விசாரம் தெரிஞ்சுக்கோ. அவ தார்க்கிகாவுடைய ஆட்சேபத்தை முதல் சொன்னார். என்ன சொன்னாவ, ஆத்மீய பரம் துன்ப பகவதா அபியுபகமியதே ஆத்மனோ ஞானகத்தியா கர்த்தகாரணம். ஆத்மானா ஞானகர்த்தா, ஞானகர்த்தான ஞாதா, அறிபவன். அறிபவன் யாரு? அறிவுதல் எனக்கூடியதான செயலை செய்பவன். போரா அப்படின்னா போதல் எனக்கூடியதான செயலை செய்பவன். இதெல்லாம் கருத்து செயல் செய்பவன். ஞாதா அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு உட்கார்ந்துட்டு அவன் காதல் விழுந்த அது ஒரு முயற்சி இருக்கு. ஆத்மான ஒரு முயற்சி இருக்கு. தாவா சொல்ற நையாயிகள் சொல்ற ஆத்மா இருந்துட்டு மனவிந்தியது இந்திரியம் சதம் அப்படின்னு அவ ஒரு பிரக்கிரியை சொல்லிட்டு வர. அப்ப என்னவா இருக்கு, ஆத்மா அறிகிறான் அப்படின்னு சொன்ன அது லோகத்தில் சாஸ்திரம் சொல்ல வேண்டாம். நான் ஜீவன் யாரு எல்லாத்தையும் அறிபவன். அப்ப அறியாதுன்னா ஜடம். அதனால ஜீவன் அறிபவன்றது ஒன்றும் பெரிய விசாரம் கிடையாது. இப்ப ஆத்மா ஞாதா அப்படின்னு சொன்னா ஆத்மா தான் பிரம்மன் சொன்ன என்ன எடுத்தீங்க? ஆத்மா ஞானகர்த்தா, ஆத்மா பிரம்மன் சொல்ற ஞானம் பிரம்மன் சொல்லிருக்கு. ஆத்மா ஞானகர்த்தா, இப்ப ஞானம்னா பிரம்ம. இப்ப ஆத்மா ஆத்மாவிற்கு ஜீவனுக்கு நம்ம ஆத்மா ஜீவன் வச்சு பேசுறேன். ஆத்மாவுக்கு ஜீவனுக்கு பிரம்மமானது ஒரு கருவியாகும் அப்படின்னு ஒரு ஆட்சேபம் வருது. அதுபோக தாரதந்திரிய அனித்தியத்துவம், இதுக்கு ஆத்மாவுக்கு பரதந்திரமாக ஆத்மாவுக்கு அடிமையாக பிரம்மம் இருக்கு. அதற்கு அனித்தியத்துவம் வந்தாச்சு. என்ன ஞானம் பிரம்மன்னு சொன்னதுனால ஞானமும் அனித்தியம். நம்ம ஞானம் கேட்டா நம்மளுக்கு ஞானம் மாறிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் இருந்தா கூட ஜபம் பண்ணா தியானம் பண்ணா ஒரு 10 நிமிஷம் நினைக்காத 16 நிமிஷம் தேவைப்படுகிறது. அப்போ பிரம்மமும் ஞானமா இருக்குன்னா பிரம்மமும் அனித்தியமாகுது. அப்ப ஞானம் பிரம்மான்னு நீங்க சொல்றது எப்படி பொருந்தும்? இதுக்காக தான் ஒரு பக்கம் சத்தியம் இன்னொரு பக்கம் அனந்தம் சொன்னதுக்கு ஒரு சமாதானம் இருக்கு. அதை திருடப்படுறதுக்காக சொல்றார். நீங்க அப்படிதான் சொன்னா கூட சத்தியம் அனந்தம் சப்தத்தை சேர்த்து வச்சு ஞானம்னு சொன்னா ஞானம்ன்ற பதத்துக்கு அது கணக்கா இருக்கும். அப்போ அது அனந்தமாக அது அந்தவத்தாக போகும் அப்படின்னு சொல்லி ஆட்சேபத்தை கலக்கும் போது அவள் கொஞ்சம்
பரிகாரம் சொல்றாரு. ஸ்ரீர்வாகம் சமஸ்கிருத்திய இந்தியாவும் சோக்கியதுன்றவ நல்லா ரெண்டு கையும் தூக்கி இப்படி இல்லவா ஆகிறது அப்படின்னு அவ ரெண்டு பேரும் அவள்லாம் எதிராளிகள்லாம் ஆட்சேபம் பண்ணாங்க. சோக்கியதுன்றவ கேள்வி கேட்கறதுலயே வருது. முதலிடத்துக்கு கேட்க மாட்டா, சும்மா கேட்டுட்டே இருக்கு. அப்படி இருக்க அதாவது வெறும் வாதம் பண்ணணுன்றதுக்காக ஆகிய பண்ணணுன்றதுக்காக பண்ணுவாங்க. ஏதோ இதம் சொல்லும் நைததேவம் பவேது. நீங்க சொன்னதுலாம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னா அப்பா இந்த மாதிரி இல்லை. நைததேவம் ஏதோ இதம் சொல்லும் நைதது ஏவம் பவேது இப்படி கிடையாது. சமாதானத்தை ஆரம்பிக்கிறார். அங்கே காரியம் உபசாரத ராஜ்யானி கல்பம் சேஷ்டா விவேகதः அவ்யதிரேகேபி. பிரம்மம் ஞானம் பிரம்மன் சொல்லும். ஞானமும் பிரம்மமும் ஒரே சொல்ல. ஞானம் தான் பிரம்மம். அக்னி உஷ்ணம் அப்படின்னு சொன்ன அக்னி வேற உஷ்ணம் வேற இல்லை. அக்னியில உஷ்ணம்னு ஏதோ ஒன்று உட்கார்ந்து 8ஆம் தேதியிலே அக்னி உஷ்ணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சரியா போயிடும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. அக்னிதான் உஷ்ணம் தான் அக்னி. அப்போ ஞானம் பிரம்மன ஞானமே பிரம்மம், பிரம்மமே ஞானம். அதுதான் நம்மளுடைய விஷயம். அந்த மாதிரி நாங்கள் விட்டுருந்தாலும் காரியத்துவம் உபச்சாரத்த. அப்ப ஞானம் உண்டா என்று சொல்றாரு. உனக்கு ஞானம் உண்டுதா? ஞானம் உண்டாகாது அப்படின்னு சொன்னா யாரும் எந்த புத்தகத்தை எடுத்து படிக்கவே வேண்டாம். படிக்கிறோம் ஞானம் வரணுன்றதுக்காக படிக்கிறோம். ஞானம் வரணும், ஞானம் உண்டாகணும், அவர் சொல்லிதான் என்ன புரியும், ஆத்துல போய் படிச்சாதான் புரியும். நம்ம இதெல்லாம் ஞானம் வரத்துக்கு தானே சாதனம் பார்த்துருக்கோம். முதல்லயே அப்படின்னு சொன்னேன், முதல் வழியில சொன்னேன் எல்லா கர்மாவும் பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும், அதுக்கு உபாசனை எல்லாம் பண்ணணும். எதுக்கு அதனாலதான் ஞானம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஞானம் பிரம்ம பிரம்ம எங்கேயும் வரும்? பிரம்ம தான் சர்வ வியாபகமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா காரியத்துவம் அது உண்டாதல் என்பது உபசாரத. அது ஒரு பேச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரப்ப எல்லாம் சொல்லுமா அப்படின்னா அது ஒரு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு நிலையில இருந்து பேசுறது. எதுக்காக சொல்றதுன்னா புத்தி உபாசிரிய காரியானி கல்பியந்தே. இந்த காரியம் எதுன்னா புத்திக்கு சேர்ந்தது. புத்தி உபாசிரியம், புத்திய ஆசிரியத்து, புத்தியை கொடுத்து அது காரியம்னு சொல்றது. அப்படின்னா புத்தி ஒரு காரியத்தை பண்றது, அதை பார்த்து ஒரு பிரம்ம காரியத்தை பண்ணுறதுன்னு சொல்ற, ஆத்மா காரியத்தை பண்றது சொல்றது. புத்தி உபாசிரிய காரியானி கல்பியந்தே அத்த ஆத்மனி அவிவேகத்தை. ஏன் அந்த மாதிரி மாற்றி சொல்றாங்க? அவிவேகத்தை அவளுக்கு புத்தியும் ஆத்மாவும் பிரித்து கொள்ள தெரியல. புத்தி என்னென்ன காரியம் பண்றதோ அதை பார்த்து ஆத்மா அந்த காரியம் பண்றது அப்படின்னு அவிவேகத்தினால லோகத்துல பேசுற. அதை அவ லோகத்துல பேசுறத வச்சுட்டு கார்கிகள்லாம் கொடுத்துருக்க சாஸ்திரமே இல்லை. வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது அப்படி சொல்ல முடியாது. தத்துவம் வேற மாதிரி இருக்கு. புத்தி உபாசிரிய காரியானி கல்பியந்தே அத்த ஆத்மனி அவிவேகத. என்ன அவிவேகம் இருந்தது? ரூபம் ஆத்மனோ ஞானம் நஸ்மாத்திருச்சதே. ஆத்மாவுக்கு ஞானம்ன்றது குரு. நான் முதல்ல பிரம்மம்னு அர்த்தம், இப்ப ஆத்மான்னு வந்துட்டேன். ஏன்னா அவருக்கு தான் போயிருந்தது ஆத்மா பிரம்மம் ஒண்ணு அப்படின்னு வச்சுது. ரூபம் ஆத்மனோ ஞானம் நஸ்மாத்திருச்சதே. அதை விட இது வேற ஆகுது இல்லை. ஆத்மா வேற ஞானம் வேற கிடையாது. ஆத்மா எனக்கு, நான் ஆத்மா எனக்கு ஞானம் வந்தது. உங்களுக்கு ஞானம் வந்ததா? உங்களுக்கு ஞானமே வராது அப்படின்னு சொன்னா கோபம். எனக்கு ஞானம் வரும்னா இந்த சுவாமி நீங்க ஞான சுரூபம், உங்களுக்கு ஞானம் வராது அப்படின்னா என்னவோ பேசுறா போல இருக்கும். இருந்தாலும் ரூபம் ஆத்மனோ ஞானம் உன்னதே. இது அதை விட வேறாவது இல்லை. புத்தே சத்திய காரியம் சத்தாட்சியம் யுகதே. நீங்க தான் கேட்டுப்பார். நம்ம அந்த காரணம் இந்த மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புத்தியும் இருக்கு. இந்த புத்தியே பிரத்யேக காரியம். இந்த பிரத்யேகம் நமக்கு லோகத்துல வரக்கூடியதான அறிவு, ஞானம் பட்ட ஞானம், இப்படிப்பட்டதான ஞானங்கள்லாம் அதுக்கு பிரத்யேகம் பேரு. இந்த பிரத்யேக காரியம் பிரத்யேகத்தை செய்வது யாரு அப்படின்னா அது புத்தி. புத்தி என்ன பண்றது? இந்த பரிபாஷாதிகள் தெளிவு சொல்லிட்டார். இந்த புத்தி என்ன பண்றதா அந்த கரணம் கண்ணு வழியா வெளியில போகும். கண்ணு வழியா வெளியில போய் குடத்தை ஞாபகம் எதிர்க்க குடம் இருக்கு அப்படின்னா புத்தி கண்ணு வழியா வெளியில போய் அங்க இருக்க குடத்தை
வியாபித்து இதுக்கு என்ன திருஷ்டாந்தம் கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஒரு வாய்க்கால் இருக்கு, வாய்க்காலை திறந்து விட்டார்கள் அது வயல் உள்ள அந்த ஜலம் போகும். அந்த ஜலம் போய் அந்த வயல் எந்த இதுல இருக்கோ அதை பதினொன்று இருந்தா 11 கீழே இருந்தா நீள கொஞ்சம் அரைவட்டமா இருந்ததுன்னா அரைவட்டம். அந்த கேதாரம் அந்த வயல் வெளியானது என்ன ஆகாரத்துல இருக்கோ ஜலம் முழுக்க அந்த ஆகாரத்துக்கு வந்துருக்கு. அதுபோல அந்த காரணமானது கண் வழியா வெளியில போய் கண் கொடுக்கிற போல வெளியிலிருந்து அந்த கிரணம், இந்த கிரணமானது அந்த பதார்த்தத்துல பட்டு நமக்கு உள்ள போகுதுன்னு இவ சொல்லல. இவ சொல்ற அந்த காரணமானது மனசானது கண் வழியா வெளியில போய் அந்த பதார்த்தத்தை முழுக்க வியாபிக்கின்றது. அந்த ஜல திருஷ்டாந்த சொன்ன போல அந்த கரணத்துல ஆத்மாவோட பிரதிபலனம் ஏற்படுவது, ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் வருது. அந்த கரணம் தத்துவ பதார்த்தம், அது தத்துவமா இருக்கிறதுனால ஆத்மா அதுல பிரதிகரணம் ஏற்படுது. அதனுடைய வெளிச்சம் அந்த கரணத்துல ஏற்படுது. அந்த கரணத்துக்கோ ஜட வடிவமா மாறி இருக்கு. அந்த ஜட வடிவமா மாறின அந்த கரணத்துல ஆத்மாவோட வெளிச்சம் வர்றது. இந்த வெளிச்சம் என்ன பண்றது, ஜடத்துக்கு மேல அந்த குடம் இருக்கு, அந்த குடத்துக்கு மேல மாயினால ஒரு அஞ்ஞானம் மறக்கின்றது. ஏன் அஞ்ஞானம் இருக்குன்னா, நான் பாக்குற வரைக்கும் எனக்கு அந்த குடம் தெரியல, குடம் தெரியல அப்படின்னு சொல்றேன். குடம் தெரியல குடம் தெரியலன்னு சொல்றதுனால அங்க அஞ்ஞானம் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். அஞ்ஞானம் இருக்கிறதுனால தெரியலன்னு அஞ்ஞானம் இல்லை, அதனால அங்க ஒரு அஞ்ஞானம் இருக்கு. இது போய் பட்டு அந்த வெளிச்சம் பட்ட உடனே அந்த அஞ்ஞானம் போய் வருவேன். குடம்பு நீங்க உண்டாக்குறது மண்ணால உண்டாக்கு, மண்ணு அப்படியே கிரமமா போயிட்டே இருக்குன்னா இது எல்லாமே பிரம்மத்துல உண்டாக்கு. அவங்க குடமும் பிரம்மத்து மேல கலந்துட்டாங்க. பிரம்மத்துல ஒரு மறைவு அந்த இடத்துல நம்ம ஒரு குடம்னு பார்க்கறோம். எப்படி கயத்துல பாம்பு பார்க்கிறோமோ அது போல குடத்துல நம்ம பிரம்மன்னு பார்க்கிறோம். கயத்துல பாம்பு பார்க்கிற போல குடத்துல பிரம்மத்துல குடம்னு பார்க்கிறோம். அதனாலதான் குடம் நித்தியான்னு சொல்றது. பரமாத்மா குடம் நித்தியான்னு சொல்றோம். பார்த்துக்கோங்க, குடமானது பிரம்மத்துல கல்பிதம். பிரம்மன்றது வெளிச்சம், சைதன்யம், அது மேல கல்பிதமா இருக்கு. அங்க ஒரு அஞ்ஞானம் இருக்கு. இப்ப எனக்கு இங்கிருந்து கண் வழியாக என் மனசு அங்க போயிட்டு அதை முழுக்க வியாபிச்சிருக்கு. என்னுடைய ஆத்மாவோட பிரகாசம் இங்க பற்றிட்டு இந்த வெளிச்சமானது அந்த அஞ்ஞானத்தை போக்கடிக்கிறது. அப்ப இந்த வெளிச்சமும் அந்த வெளிச்சமும் ஒன்னாயிடுச்சு. ரெண்டு ஒரே வெளிச்சம் தானேன்னா அதுக்கு சொல்றாரு. குடன்ற ஒரு தத்துவம் இருக்கு, அதனுடைய வெளிச்சமும் இந்த நான் எனக்குடிதான ஜீவனுடைய வெளிச்சமும் ரெண்டு ஒன்னா போனதுனால எனக்கு குடம் தெரியாது அப்படின்னு நமக்கு அனுபவம். இதுதான் நமக்கு ஒவ்வொரு பதார்த்தத்துடைய அறிவும் வரும். இங்கிருந்து அங்க போய் வருது. அப்ப என்ன ஆகுதுங்க, இதுதான் அந்த கரணம் அங்க போய் அந்த வடிவமா மாறி ஒரு காரியம். ஆத்மாவுடைய பிரகாசத்தை வாங்கிட்டு ரெண்டாவது காரியம். அங்க இருக்கக்கூடியது அஞ்ஞானத்தை போக்கடிக்கு 3. அதனால எனக்கும் அந்த விஷயத்துக்கும் ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்றது, 4 காரியம் பண்றது. இது ஒருவரையும் அந்த காரணம் இந்த காரியம் பண்றதுனாலதான் நமக்கு அந்த பொருள்கள் எல்லாம் தெரியும். அதான் புத்தே பிரத்யேக காரியம். இது பிரத்யேக. இதே போல காதல் வளர்க்கறதுக்கு நம்ம தொட்டு பார்த்தா தெரியாது, மூக்குல வர வாசனைக்கு எங்காத்துக்கும் உள்ளே இல்லாம மனசுல கற்பனை பண்றதுக்கும் இதே போல மனசு அந்த வடிவமாக மாறி அதுவே அதுக்குள்ள வியாபித்து ஆத்மாவுடைய பிரகாசத்தை வாங்கி அங்க இல்லாதது இருக்கிறத கற்பனை பண்ணி இத்தனை கலகா பண்ணிடும். அதான் புத்தே பிரத்யேகாரிசம். இதெல்லாம் அந்த புத்தி பண்றதோ அந்த கரணம் பண்றது. ஆத்மா என்ன பண்ணிட்டு தன்னுடைய வெளிச்சத்தை அதை கொடுத்ததுன்னா ஏற்கனவே கொடுக்கல. அத்தகைய நம்ம கதவு திறந்து பண்ணோம்னா சூரிய வெளிச்சம் உள்ள வருது. அவர் சூரிய பகவான் வாசல் கவலைகள் நடத்திருக்காரு, நம்ம அது உள்ள வரணும் ஒண்ணும் பண்ணலாம். அது அப்படியே இருக்காரு. கதவு திறந்து திறனம் உள்ள வந்தது. சூரியன் வந்தாச்சு, சூரிய வெளிச்சம் வந்தாச்சு, இங்கே துணி காய பண்ணலாம் எப்படி நிறவேற்ற. அவர் வந்தாச்சுன்னா அவர் இங்க கிளம்பி வராரு. அவர் அதுக்குள்ள ஏறி போராடுறது அது வேற. நம்ம உள்ள நம்ம ஒரு துணி காய வைக்கணும் நம்ம கிளம்பி வந்துருக்காரு. அவர் அப்படி பண்ணல. அது சூரியன் வந்தாச்சுன்னா என்ன அர்த்தம், அங்க இருக்கக்கூடிய அந்த மறைப்பை நம்ம நீக்கிட்டோம். அதனால சூரியனுடைய கிளம்ப வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது உபச்சார பிரயோகம் தானே. சூரியன் வந்தாச்சு அப்படின்னு உபச்சார பிரயோகம். அது போல இந்த ஆத்மா புத்தி
புத்திக்கு சாட்சியாக பின்னாடி இருக்கக்கூடியதான் ஆத்மாவானது தன்னுடைய வெளிச்சத்தை அதை கொண்டு போய் விடுத்தது. ஆனா ஆத்ம வெளிச்சத்தை அது வாங்கிட்டு அது பிரதிகரணம் பண்ணிடும். அதனால ஆத்மாவுக்கு ஞானத்தை உண்டு பண்ணிக்கிறது உபகாரம் பண்றார். ஞானத்தை உண்டு பண்ற முடியாது புத்தியில. புத்தி இத்தனை வேலை செஞ்சதுக்கப்புறம் இந்த வேலை செய்யறதுக்கு சகாயமாக பின்னாடியில இருந்து ஆத்மா வெறும் அந்த சாட்சியா உட்கார்ந்து புத்தி எல்லா வேலையும் பண்ணிட்டு அது தன் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு அதிவேகத்தினால ஆத்மா தெரிஞ்சிருந்தது அப்படின்னு நமக்கு அதுதான் அதிவேகத்தை அப்படின்னு முந்தின சொல்லிருக்கிறார். ஒருவரும் ஆத்மனோ ஞானம் தஸ்மாது விதிக்கிறது. புத்தியை பிரத்யேக அறிவு. புத்தினா நமக்கு விடப்படாத அறிவை உண்டு பண்றது. அது சாட்சியின் உபசரியது. அந்த பிரத்யேக அறிவத்தை சாட்சி ஆத்மன் உபசரியது. ஆத்ம சைதன்ய சம்யாக்க விருத்தி குருதேயத சைதன்யாலிங்கதா சர்வாஹ சத்தாயோ லிங்கவது. ஆத்ம சைதன்ய சம்யாக்க விருத்தி குருதே. இந்த ஆத்ம சைதன்யத்தினால் வியாபித்து இந்த பரிவர்த்தனை ஆத்ம சைதன்யம் அந்த அந்தகரண விருத்தியில முக்கிய வியாபிக்கிறது. விருத்தி அதனால சைத்தன்ய ஆலிங்கிதா சர்வாக வீதி நமக்கு வரக்கூடியதான ஒவ்வொரு அந்த அந்தகரண விருத்தியும் சைத்தன்யம் ஆலிங்கிதான் சம்பந்தம். அதுல முழுக்க சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த அந்தகரண விருத்தியானது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இங்க இருந்து அந்த ஜலம் போகுது. ஜலம் போகும்போது வாய்க்கால் வழியா ஜலம் போகும்போது ஏறக்கூடியதான சூரியனுடைய வெளிச்சம் ஜலத்துல போடுவோம் பல வளம் நின்றது. அதுபோல இந்த ஜலம் போல எல்லாம் நினைச்ச அளவுக்கு இருக்கக்கூடியதான பொருள் உருவத்தை இருக்கக்கூடியதான சாமர்த்தியம் அந்த கடந்து வரும். ஜலத்தை நம்ம எந்த பாத்திரத்துல கொட்டினாலும் அந்த பாத்திரத்தினுடைய அமைப்பு வரும். அதுபோல அந்த கரணைக்கு எதிர்க்க எந்த பொருள் வகைப்பட்டாலும் அந்த பொருள் அமைப்பு வருவது. மேல் இருக்கக்கூடியதான சூரியனுடைய வெளிச்சம் எப்படி ஜலத்துல பட்டு பல பலன்னு தெரிகிறதோ அதுபோல ஆத்மாவுடைய சைதன்யம் அதுல பட்டு நமக்கு தெரிகிறது. அதான் சைதன்ய ஆலிங்கிதாக சர்வாக. அது எப்படின்னா சப்த அயோனிக்கு லிங்கவது. இந்த நெருப்பெல்லாம் பழுத்த காசு, இந்த பொருளை பற்றையில நெருப்பெல்லாம் பழுத்த காசு சம்பந்தியில போட்டு அடிச்சாருன்னா அது கம்மியா இருக்கிறது கத்தி போல வரும். அதை எந்த உருவத்துல வேணா மாற்றிக்கலாம். அந்த மெட்டலிஸ்ட் அப்படிங்கிறோம். அது எப்படி பண்ணணும்? அது முதல்ல இன்னும் பழுத்த காய்ச்சல் அப்புறம் வேகமா போட்டு அடிக்கடி அடிக்கலாம். அது அடிக்கும் போது நம்மளை பார்த்தா தெரியும் நெருப்பு பொறி வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வாஸ்தவமா அது நெருப்பு பொறி இல்லை. இது என்ன வருது? நெருப்பு முழுக்க அந்த பதார்த்தத்துக்குள்ள வியாபிப்பு. இது இரும்பு பதார்த்தத்துக்குள்ள கம்பியோ ஏதோ ஒன்றுல நெருப்பு முழுக்க வியாபிப்பு. அது வியாபிக்கிற நெருப்பு நம்ம போட்டு அந்த கம்பியை போட்டு அடிக்கும் போது அந்த இரும்பு போட்டு அடிக்கும் போது இரும்பு துகள் கலந்து வரும். இரும்பு துகள் வரும்போது அதுல இருக்க நெருப்பு செய்து வருது. ஆனா நமக்கு என்ன தெரிகிறது? நெருப்பு பொறி வருது. அது நியாயமா பார்த்தாலும் இரும்பு பொறி வரும். என்ன வித்தியாசம் அப்படின்னா பக்கத்துல இருக்கவனுக்கு மேல தோல்ல பக்கத்துல அது உள்ள போய் கொட்டினா டாக்டர் கிட்ட போனா அவன் இரும்பு எடுத்து வஸ்திரத்துல பட்டுதுன்னா வஸ்திரம் என்ன எடுத்து போயிடும். அந்த இடத்துல பார்த்தா இரும்பு தூள் இருக்கும். அவன் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் கரையில கிடைக்குன்னா அவ்வளவு இரும்பு இருக்கும். ஒர்க்ஷாப்ல பண்ண வளர்த்து அது தெரியும். அப்ப அது என்ன இரும்பு பொறி, இரும்பு துகள். ஆனா நம்ம என்ன நினைச்சிருந்தோம் நெருப்பு பொறி வருது அப்படின்னு சொல்றோம். அதுபோல இங்க நமக்கு ஒவ்வொரு அறிவு வருதுன்னு சொல்றோம். அறிவு வரல, அறிவு எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஞானம்ன்றது இந்த ஞப்தின்னு நான் சொன்னேன். இந்த ஞப்தின்றது எல்லா இடத்துலயும் இருக்கு, எப்படியும் தான் இருக்கு. அதனுடைய பிரகாசம் இருந்துட்டேதான் இருக்கு. ஆனா அது இந்த அந்த கரணத்துடைய புகழ் ஒவ்வொரு பொருளா மாறி ஜட விருத்தி, பட விருத்தி, இப்படி ஒவ்வொரு விருத்தியா மாறிண்டு மனசு மாறிண்டு வரும்போது அதுல பட்ட அந்த பிரகாசத்தை நம்ம ஞானம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்றோம். சர்வாக சப்த அயோ விஸ்வலிங்கவது. அயஸ்வலினா இரும்பு, விஸ்வலிங்கம் பொறி. அந்த அயோ விஸ்வலிங்கவது சப்த அயோ விஸ்வலிங்கவது இந்த மாதிரி வருது. சைத்தன்ய கசிதான் திருஷ்டுவா. சைத்தன்யத்தினால கசிதான் கீழப்பட்டது, அடையாளம் அறியப்பட்டது, மார்க்.
चैतन्य कथितान् दृष्टा प्रत्ययान् बुद्धिकर्तृकान् चैतन्य कथितान् दृष्ट्वा புத்தியினால செய்யப்பட்ட அந்த சைத்தன்யத்தோட சேர்ந்ததான இந்த அந்தகரண பக்தி இப்படிப்பட்ட ஞானங்களை பார்த்து புத்தி புத்திருக்கான் சைத்தன்யத்தான் திருஷ்டுவா ஞானம் செய்யதே ஞானம் செய்யப்படுகிறது ஞானம் உண்டாயிடுது இது அஜ்ஞாக கூட்டத்தமதி வந்ததே கூட்டத்தமான ஞானத்தையும் ஞானம் செய்யப்படுகிறது ஞானம் உண்டாயிற்று ஞானம் வந்தது ஞானம் போச்சு அப்படின்னு இவர் அஜ்ஞர்கள் அவ்வாறு நினைக்கிறார். யாரும் நினைக்கிறார்? ஞானம் வந்தது ஞானம் இல்லாதவர் நினைக்கிறார் அப்படின்னு பதப்பிரயோகம் நெருங்கியா பண்ணிட்டார். ஞானம் கிரியதே அஜ்ஞாக கூட்டத்தமதி வந்ததே ஆவிர்பாவோ புத்தே சாட்சிக உண்டான் ததோன்யந்தம் சமாசிச்ச சாட்சிகத்துவம் உச்சதே. ஆவிர்பாவம் ஒரு எதிர் யுக்தி இருக்கிறார். ஆவிர்பாவம் சிரோபாவம் ஆவிர்பாவம் உண்டாது சிரோபாவம் மறைகிறது. இது புத்தே சாட்சிகவும் ஞானம் உண்டாச்சு ஞானம் போச்சு அப்படின்னு சொல்றாரு. அவ அப்படிதானே சொல்ற ஞானம்ன்றது அனித்தியம் ஞானம் உண்டாச்சு ஞானம் போச்சு. நையாயிக்கான சொல்ற விஷயத்தோடு ஆத்மாவோட செய்யும்போது ஆத்மா மனசும் விஷயமும் இந்திரியமும் விஷயம் செய்யும் போது ஆத்மால ஞானம் எனக்கூடிய ஆத்மா என்னும் திரவியத்தில் ஞானம் எனக்கூடியதான குணம் சமாய சம்பந்தத்துல உண்டாது அப்படின்னு சொல்ற. இந்த வேலையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மால ஞானம் இல்லை. இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்மால ஞானம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் வேற வேலை நடக்கும்போது வேற ஞானம் உண்டாச்சு. இதுதான் அவருடைய பற்றியே. இப்ப கேட்கிறாரு ஆவிர்பாவ சிரோபாவோ புத்தேகே சாட்சி தோன்றணும் ஞானம் உண்டாச்சு ஞானம் போச்சு. இப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன். இங்கிருந்து யாரோ வர போறார். உள்ளேருந்து வந்து கேட்கிறா யார் உண்டா அப்படின்னா யார் உண்டா. அப்புறம் என்னாச்சு ஒருகிட்ட நான் கொடுத்துட்டா போயிட்டார். அவர் வந்தது போனது யாரு பார்த்தது? இது வந்ததையும் போனதையும் பார்த்துட்டு நாங்க இங்க உட்காந்துருக்கோம். அது போல ஞானம் வந்தது ஞானம் போச்சுன்றது யாரு பார்த்துக்கணும்? பார்த்து சொல்றாரு இல்லாதானே ஞானம் வந்தது ஞானம் போச்சுன்னு தெரியும். ஆத்மா இருக்கு ஆத்மால ஞானமே இல்லை. இந்த காரியங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஞானம் வருது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ஞானம் வந்தது இந்த கணக்குல நாங்கள் 5 மணிக்கு ஞானம் வந்தது 5:16 ஞானம் போயிடுது. அது யாரு பார்த்தா? அதை பார்க்கறவருக்கு ஞானம் இருக்கா இல்லையா? அவர் வெறும் ஜடமா இருந்தா அவரால் பார்க்க முடியாது. அப்ப அதை பார்க்கறவருக்கு ஞானம் இருந்ததுன்னா அந்த ஞானம் நிச்சயமா அநிச்சயமா சொல்லணும். ஞானம் வந்தது போச்சுன்னு கண்டுபிடிச்சு ஒருத்தர் சொல்றாரோ இல்லையோ அப்ப சொல்றவருக்கு ஞானம் இருக்குன்னு ஆவிர்பாவோ புத்தியே சாட்சிகோ முன்னாள் அப்போ அந்நியம் சமசமாச்சு அந்த வந்த ஞானத்தை தவிர இன்னும் அதை பார்த்து சொல்றவர்களுக்கு அந்நியம் சமசமாசத்தை யாரு கொடுத்து சாட்சிகளுக்கு அந்த ஞானம் வந்தது ஞானம் போச்சுன்றது யார் சொல்றது? புத்தி பாவ அனவச்சின்னம் சாப்பிட ரூபம் யதாபுரா புத்திஸ்பத்தா அவிக்கிரியம் அனுபவியதான். புத்திபாவ அனவச்சின்னம் இந்த புத்திபாவம் புத்தியினுடைய காரியம் அதோட சேராமல் அவச்சின்ன சேருதல் அனவச்சின்ன சேராது. புத்திபாவ அனவச்சின்னம் சாப்பிட ரூபம் யதாபுரா. முன்னாடி என்ன இந்த புத்தி இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அதாவது நாம சொன்னேன் கண்ணு வழியா வெளியில போய் குளமாக வியாபித்து அந்த ஆத்மாவுடைய பிரதிபலனை வாங்கி அங்க இருக்கக்கூடிய அஜானத்தை போக்கி இவருக்கு ஞானம் வந்தது அப்படின்னு விளையாட இந்த புத்தி பாவ அவச்சின்னம் இது சேர்றதுக்கு முன்னாடி அந்த சைத்தன்யம் எப்படி இருந்தது? ஒரு சைத்தன்யமா இருக்கு. இந்த இத்தனை வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சைத்தன்யம் என்னாச்சு? அப்போ அதே சைத்தன்யமா பகல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. மத்தியானம் ரொம்ப வெயில் இருக்கு. வெயில் காலையில ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு வெளியில விளையாடுறாரு. போகும்போது ஆளுக்கு ஒரு 2-3 கண்ணாடி எடுத்துட்டு போயிட்டு அது சூரியன்ல காமிச்சு வீட்டுக்கு பார்க்குறாரு ஒரு விளையாடு. ஒரு பையன் கொண்டு வந்து இந்த மாதிரி கண்ணாடி கொண்டு வந்து இன்னொரு பொறுப்புல அந்த கண்ணாடி வெளிச்சத்தை போட்டு அடிக்கிறான். இதை பார்த்த உடனே இன்னும் 4 பேர் பேசி போகிறார். சரி எல்லாம் போட்டு விளையாடி அடிக்கும். சரி யாராவது சத்தம் போடுறேன் இதெல்லாம் பண்ணாதான் கிளம்பி போயிட்டார்.
இப்ப இந்த 10 கண்ணாடி வெளிச்சம் போறதுக்கு முன்னாடி சூரியன் எப்படி இருந்தாரோ இவெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஏதாவது மாறுதல் ஏற்பட்டது 10 பேர் பண்ணதுனால இப்ப நம்ம சில இடத்துக்கு பார்க்கலாம். ஏதோ இந்த நெட்டில விபூதி இருக்கா குங்குமம் இருக்கான்னு பார்க்கறது கண்ணாடி பார்க்கலாம். இந்த சில கடைகள்லாம் போனா 4 பக்கமும் கண்ணாடி போட்டு நீங்க ஒரு கண்ணாடி பார்க்கும்போது உங்க முகம் ஒரு மாதிரி இருக்குது. 4 கண்ணாடியில உங்க முகம் சுதி வாங்கிட்டுன்னா உங்க முகத்துல எல்லாம் மாறுதல் ஏற்படுறதோ அது முகம் கொஞ்சம் அதிகமா இஷ்டப்படத்துல இருக்கிற மாதிரி ஏதாவது அதுல எந்த ஒரு அதிசயமும் உண்டாகவில்லை. அதுபோல இந்த புத்தியோட காரியம் பண்றதுக்கு முன்னாடி ஆத்ம சைத்தன்யம் எப்படி இருந்தது, புத்தி காரியம் சேராத போது ஆத்ம சைத்தன்யம் எப்படி இருந்தது, ஒரு மாற்றமும் கிடையாது. புத்திவாக அவசியம் சாப்பிட ரூபம் யதாபுரா புத்தி உற்பத்தாவதி புத்தி உண்டானதுக்கு அப்புறம் சதா முன்னாடி எப்படி இருந்ததோ புத்தி ஆத்மா அதே போலதான் இருக்கு. புத்திதான் போறதே தவிர ஆத்மா அதே போலதான் இருக்கு. அதனால ஆத்மா அவிக்கிரியம் அனுபவியதான் ஆத்மா எந்த மாற்றமும் இல்லை என்று அனுபவிதான் நியாயதான் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. கர்த்திருகாரிய அவபாசித்வா கர்த்திருகாரிய அபிதாயின லட்சியம் பிரம்ம கர்த்திருகாரிய அவபாசி. இந்த பிரம்மனுக்கு அது பிரகாசப்படுத்தக்கூடியதான வஸ்து. இந்த கர்த்திரு காரியம் செய்பவன் இந்த கர்த்தா இருக்காரே இவனுடைய கர்த்தாவையும் அவனுடைய காரியத்தையும் இந்த பிரம்ம சைத்தன்யத்தினாலதான் அது தெரிஞ்சது. பிரம்ம சைத்தன்யம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த பிரம்ம சைத்தன்யம் இருக்கிறதுனால அது அதனுடைய பிரகாசம் இருக்கிறதுனால இந்த புத்திமன்ற சேஷ்டையினால இது கர்த்தா இது காரியம் அப்படின்னு நான் குலத்தை பார்த்தேன். குலத்தை பார்த்தல் என்பது செயல், பார்ப்பவன் என்பவன் கர்த்தா. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எதனால் தெரியுது? இந்த பிரம்ம சைத்தன்யத்தினால் தெரியுது. பிரம்ம கர்த்திருக்காரி அவகாசி. அதனால கர்த்திருக்காரி அபிதாயிர சப்தான இது ஞாதா இப்படிப்பட்டதான சப்தங்கள்லாம் இருக்கே. கர்த்தா ஞாதா எனக்குதான சப்தங்கள்லாம் கர்த்திருக்காரிய அபிதாயின சப்தாக கர்த்திருக்காரிய அவகாசித்தா கர்த்திருக்காரிய அபிதாயின பரம் பிரம்ம ரட்சயத்தி. பரபிரம்மத்தை ரட்சணையாக சொல்கிறது. பரம் பிரம்ம ரட்சயத்தி. அது நேரடியாக சொன்னது இல்ல, பொறுக்கிற மாதிரி சொல்லல. உபகாரம் நான்குதான அது சரியான அர்த்தமா சொல்லல, உபகாரமாக அர்த்தமா சொல்ல ஒரு பேசி கொண்டு அவ்வளவுதான். பிரம்மனோ ஞானம் சர்வ அனன்யத விக்ரியம் பிரம்மனோ வதிரிக்தம் பிரம்மனோ எந்த ஞானம் பிரம்மத்தினுடைய எந்த ஒரு ஞானம் இருக்கோ அப்படின்னா இது ஸ்லோகத்துக்காக இது பிரம்மனோ ஞானம்னு ரொம்ப சாதாரண அர்த்தம் சொல்றது. ஆனா பிரம்மண ஞானம் பிரம்மண சக்தி இருக்கு. சக்தியில அதனுடைய சம்பந்தம் இருக்கும். பிரம்மே ஞானம், அதனால ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. பிரம்மையோ ஞானம் பிரம்ம ஞானம், பிரம்மன் தான் ஞானம். அது இப்போ பிரம்மனோ எது ஞானம்ன்றது எதுக்காக சொல்றாரு அப்படின்னா ராகோ செய்வது அமைதி இதுக்காக. ராகுனுடைய தலை அப்படின்னு ராகுவோட தலைன்னா என்ன? ராகுவோட தலை மட்டும்தான். அந்த கதையில அந்த பார்க்கிறதுல கடையும் போது அவன் அந்த ராட்சசன் இந்த பக்கம் வந்தா இருந்தா அமிர்தத்தை இது பண்ணாங்க. பகவான் சக்கரத்தை விட்டு அவன் அந்த ராட்சத்துல 2 சேகரம் பண்ணார். இந்த தலைபாகத்துக்கு ராகுன்னு பேரு, கீழ் பாகத்துக்கு கேதுன்னு பேரு. இப்ப ராகுவனுடைய தலை எப்படின்னா ராகுவே தலைதான், தலைதான் ராகு. ராகுவோட தலைன்னு தனியா ஒண்ணு கிடையாது. அதுக்கப்புறம் கற்பத்தினுடைய நீர் பாகனுக்காக அது வேற கிடையாது. அந்த ராட்சசனுக்கு ராகு அவ்வளவுதான், அதனுடைய தலைக்கு ராகுன்னு பேரு. ராகு சிற அப்படின்னா ராகுவே சிற. அதுபோல பிரம்மனோ ஞானம் பிரம்மன் தான் ஞானம். ஆனால் பிரம்மனோ ஞானம் சர்வ அனன்யத் அவிக்கிரியம். அது சர்வ அனன்யத் அவேதம். அந்நியதுனா வேற, அனன்யத் மற்றதை விட வேறானது இல்லை. சர்வானந்துக்கு அவிக்கிரியம், அது எந்த மாற்றமும் இல்லாதது. அதனால அவ்யதிரிக்தம், அவ்யதிரிக்தம் அதை விட வேறானது இல்லை.
அவிக்ரியம் அவ்வியம், மாற்றமும் இல்லை வேறும் இல்லை. அதனால தது தத்துவ பிரத்யேக வர்த்ததே. அப்ப அது எப்படி இருக்குங்க, எல்லாவற்றுக்கும் பிரத்யேகம் அடிப்படையில் எடுத்துக்கலாம். இல்லைன்னு அர்த்தம் இங்க அடிப்படையில் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் அதான் ஆதாரமா இருக்கு, அது மேலதான் எல்லாமே கற்பிதமா இருக்கு. அது தத்துவ பிரத்யேக வர்த்ததே. அதனால வர்த்ததே பரிசமாக்கியதே. அதாவது ஞானபலம் பிரம்ம லட்சியதே. அதனால ஞானம்னு சொந்தம் உண்டு, பிரம்மத்தை நேரடியா சொல்லுங்க லட்சணையா இருக்குது. நம்ம ஞானம் பிரம்மனா லோகத்துல இருக்கக்கூடியதான ஞானம்னு அர்த்தம் இருக்குதுன்னா அந்த கஷ்டம்லாம் வருது. அதனாலதான் சத்தியம் அனந்தம் பதத்தோட சேர்ந்து நியத்தின்னு நினைக்கிறது பாகம் அறிவாக இருக்கும் தன்மை அப்படின்னு இருக்கிறதுனால அது ஞானம்ன்ற பதமானது பிரம்மத்தை லட்சியதே. அது உபலட்சணமாக உபலட்சணமாக சொல்கிறது, நேரடியாக சொல்லவில்லை. பிரம்மணோ ஞானம் சர்வானந்த விக்ரியம் பிரம்மணோ அவ்யதிரிக்தம் தத் பிரத்யேகமாஸ்திதா பிரத்யேகமாஸ்திதா. சொன்னது ஞானம் எனக்குரியதான சொந்தம் பிரம்மத்தை லட்சியதே. அது மேல திரும்பவும் வருது, சத்யாத்யாத அகிலான் ஆத்மவேத சத்யாத்மவாதினான் ததைவ சத்தியசப்தேன லட்சதே தன்ன லட்சதே. இதுதான் ஞான சப்தேன. இப்ப ஞான சப்தம் பிரம்மத்தை லட்சதே சொன்னாரு. அதுபோல பிரம்ம லட்சதே சத்யாத்யாக அனாத்மவேத சத்யார்த்த வாசினா சத்தியசப்தேன. அது என்ன படிக்கிறோம், சத்யாத்யானம் செய்யப்பட்டது இல்லை என்று சொல்லப்பட்டது நிராகரணம். நிராகரணம் அனாத்ம வேத, எல்லா அனாத்ம வேதங்களையும் இது இல்லை இது இல்லை இது இல்லை எனக்குரியதான சரீரம் வாக்கு மனசு புத்தி இப்படிப்பட்டதாகவும் பூதாதிகளும் இவைகள் அனாத்ம வேதம், இவைகள் எல்லாவற்றையும் நிராகரணம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சத்தியார்த்தவாசினா சத்தியசப்தேன. சத்தியன்ற சப்தம் என்ன பண்றது, அனந்தமான ஒரு ஊர்வத்தையும் இல்லை, இது பிரம்மம் இல்லை பிரம்மம் இல்லைன்னு சொல்றது. ஜடம் பிரம்மமா இல்ல, ஏன் ஜடம் சத்தியம் இல்லை, படம் பிரம்மமா இல்ல அது சத்தியம் இருந்தாங்க. இந்த விக்கிரகம் பிரம்மமா இல்லை ஏன்னா அது சத்தியம் இல்லை. அது ஒரு நாள் பண்ணிருக்கோமே, ஒரு நாள் அது அழிவு போட்டேன். ஆகாசம் பிரம்மமா இல்லை ஏன்னா அது சத்தியம் இல்லை. பூமி பிரம்மமா இல்லை சத்தியம் இல்லை. இந்த போக ஒன்னொன்னையும் நிராகரணம் பண்ணி பிரத்யாத்யாக அனாத்ம பேதம், அனாத்ம வேற வேற அனாத்மாக்கள் எல்லாத்தையும் அனாத்ம பேதம்னா அனாத்மாவோட வேதம் இல்லை, அநேக அனாத்மாக்கள் எல்லாவற்றையும் நிராகரணம் செய்து சத்தியார்த்த வாசினா சத்தியசப்தேன. சத்தியம் எனக்கூடியதான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான சத்தியசப்தத்தினால பிரம்ம லட்சியதே, பிரம்மம் லட்சணையாக சொல்லப்படுகிறது. அது உச்சதே, அது சப்த மரியாதையாக சக்தி மரியாதையாக சொல்லவில்லை அப்படின்னு. ஏவம் சத்தியாதய சப்தாக வார்த்த அசந்தியாகின பரம். ஏவம் சத்தியாதய சப்தாக வார்த்த அசந்தியாகின பரம் லட்சயந்தி விருத்தார்த்த நிவர்த்தியா அஜ்ஞான ஆனப. அசத்தியாதி அஷ்ட நிவர்த்தினாம் சத்தியாதீனாம் நிவர்த்தியா. ஏவம் சுவார்த்த அசந்தியாகின, இந்த பாடம் ஏவம் சுவார்த்த அசந்தியாகின தன்னுடைய அர்த்தத்தை தியாகமே பண்ணல அப்படின்னா சத்தியந்த சப்தத்துக்கு சத்தியந்தான் அர்த்தம். ஏன் விசேஷ சொல்றாங்க, சத்தியந்த சப்தத்துக்கு அந்த பின்னம்னு அர்த்தம் இல்லை, சூரியவாதம் வருவேன்னு முதல்ல கேட்கறாங்க. அது வராது. ஏன் வராது, அந்த அர்த்தத்தை சொல்லிட்டே வேற அர்த்தத்தை கொடுக்கறது, இல்ல நமக்கு வேண்டிய அர்த்தத்தை கொடுக்கறது அப்படின்னு சொன்னார். அதுக்காக ஏவம் வார்த்த அசந்தியாகின சத்தியாதயத்தாக சத்தியம் ஞானம் அனந்தம் எனக்கூடியதான சப்தங்கள் தன்னுடைய அர்த்தத்தை விட்டு கொடுக்காமலேயே பரம் லட்சயந்தி, இந்த பரபிரம்மத்தை ரட்சணையாக கொடுக்கிறது. கடன் அஞ்ஞானஹானதः, அஞ்ஞானத்தை போக்கும்படியாக விருத்தார்த்த நிவர்த்தியா லட்சணம். அந்த பிரம்மத்தை தவிர மற்ற பொருள்களை
நிவர்த்தி பண்ணி அப்பிரம்ம எல்லாத்தையும் நமக்கு இல்லை இல்லைன்னு காமிச்சு, அதாவது பஞ்சபூதம் இல்லை, பஞ்சகோஷம் இல்லை, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பூத காரியம் இல்லை, இந்த மாதிரியாக எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி விருப்பமான அர்த்தத்தை நிவர்த்தி பண்ணி அந்த அஞ்ஞானத்தை பிரம்மம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு அஞ்ஞானத்தை போக்கி அதை பிரம்மத்தை லட்சயி அவருக்கு லட்சையாக சொல்கிறது அப்படின்னு வார்த்த அசந்தியாகின பரம் லட்சயந்தி விருத்தார்த்த நிவர்த்திய அஞ்ஞானஹானத நிவர்த்திய வேதாத பின்னோத்தோ அசத்யாதி அர்த்த நிவர்த்தினாம் சத்யாதீனாம் அசத்சித்தம் அவாக்கிய சத்தம் ஆத்மனः நிவர்த்திய வேதாது எது நிவர்த்தியம் இருக்கோ அது அசத்தியாதி அசத்தியாதி தான் நமக்கு சத்தியம்ன்ற சத்தம் அசத்தியத்தை நிவர்த்தி பண்ணணும். ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணலாம், ஜடத்தை நிவர்த்தி பண்ணணும். அனந்தன்றது அந்தத்தை நிவர்த்தி பண்ணணும். அது இல்லைன்னு சொல்லணும். சத்தியம்ன்றதா கொஞ்சம் இல்லைன்னு தெரியுது, ஞானம்னா ஜடம் இல்லைன்னு தெரியுது, அனந்தம் சொன்னா முடிவெடுறது முடிவு இல்லைன்னு தெரியுது. அதுபோல அசத்தியாதி அர்த்த நிவர்த்தினான் சத்தியாதீனான் நிவர்த்திய வேதாது பின்ன சத்தியம்ன்றது வேற ஒன்று நிவர்த்தனம் பண்றது. எதை பண்றது? அசத்தியம்ன்றது நிவர்த்தி பண்றது, அசத்தியம்ன்றது நீக்கிறது, ஞானம்ன்றது ஜடம்ன்றது நீக்கிறது. ஒவ்வொரு பதமும் வேற வேற அர்த்தத்தை நீக்கிறது. சத்தியஞான அனந்தம் பிரம்மன்னு சொல்லும்போது ஒவ்வொரு சத்தியன்ற பதமும் ஞானன்ற பதமும் அனந்தன்ற பதமும் வேற வேற பொருள் இல்லை இல்லைன்னு நீக்கிறது. நிவர்த்தி வேதாது என்ன அர்த்தம்? அதனால அசத்தியம் அவாக்கியார்த்தம் ஆத்மனா. இங்க திரும்ப ஒரு சின்ன நீளம் மகத்துவம் நிரூபணம் அப்படின்னு இந்த வாக்கியத்தை கிருஷ்ணாந்த வாக்கியத்தை எடுத்துட்டோம்னா அந்த நீளம்ன்றது புத்தகத்துல இருக்கக்கூடியதான ஒரு தர்மத்தை சொல்றது. என்ன தர்மம் அது? அதுல இருக்கக்கூடியதான ரூபத்தை சொல்றது. அந்த ரூபமானது புத்தகத்துல ஒரு சமவாய சம்பந்தத்துல இருக்கு. ரூபவத் உத்தரம், நீல ரூபவத் உத்தரம். புத்தகம் நீல ரூபத்தை கொண்டுள்ளது. மகத் பெரியதான உருவத்தை பெரியதான வடிவத்தை கொண்டது இந்த உத்தரம். சுகந்தி நல்ல வாசனையை கொண்டது இந்த உத்தரம். அந்த சுகந்தன்ற குணத்துக்கும் உட்பலன்ற திரவியத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை இந்த வாக்கியம் காட்டி கொடுக்கும். அதுதான் வாக்கியார்த்தம். வாக்கியார்த்தம்னா என்ன அப்படின்னா அந்த என்னென்ன எத்தனை பதார்த்தங்கள் இருக்கோ பதார்த்தத்தினுடைய சம்பர்க்கம் சேர்த்து வாக்கியார்த்தம்னு பேரு. இது நம்ம சொன்ன அப்படின்னா யார குதிரை ஒட்டகம் சிங்கம் அப்படின்னு சொன்னா அது வாக்கியமாக இருக்கும். சரி என்ன இவரெல்லாம் அங்க வண்டல் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா அது ஒரு வாக்கியமா இருக்கும். இப்ப இவருக்குள்ள ஆகாங்கா யோகியதா ஆசக்தி இப்படிப்பட்டதான அந்த வாக்கியத்தை பதங்களை பரஸ்பரம் அன்வயம் பண்ணி ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான சம்பந்தம் சாமர்த்தியம் இல்லை என்றால் அது வாக்கியம்னு சும்மா. அப்போ வாக்கியங்கள் எப்பொழுது பதங்களுக்குள்ள வரக்கூடியதான சம்பந்தத்துக்கு பதார்த்தங்களுக்கு நடுவில் வர சம்பந்தத்துக்கு தான் வாக்கியார்த்தம். ஆனா அதுக்கு சம்பர்க்கம்னு சொல்லுவாங்க. அந்த சம்பர்க்கம் இருந்தாலும் வாக்கியார்த்தம், சம்பர்க்கம் இல்லைன்னா வாக்கியார்த்தம் இல்லை. ஆத்மா வாக்கியார்த்தமா ஆகாது அப்படின்னா ஆத்மா ஒரு வாக்கியத்தினால சொல்லப்படாது. ஒரு மகா வாக்கியம் என்னாச்சுன்னா வாக்கியத்தின் நடுவில் மகா வாக்கியம் சொல்லும், வாக்கியம் சொல்லாது மகா வாக்கியம் சொல்லும். வாக்கியத்துக்கும் மகா வாக்கியத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றது நேரத்துல சுருக்கமா சொல்றேன்னா அதுக்கு அகங்காரம் ஒரு விஷயம் இருக்கு. சம்பர்க்கம் இல்லாததான இந்த பதார்த்தங்களுக்கு சம்பர்க்கத்தை தோற்றுவிக்காததான எந்த ஒரு அர்த்தம் இருக்கோ அதுக்கு அகங்காரம்னு பேரு. இந்த சம்பர்க்கம் இருந்ததுன்னா நீல குணத்தை உடைத்தது இந்த புத்தகம் இது உள்ளது அப்படின்னு ஒரு சம்பந்தத்தை தோறுது. அதுக்கு கண்டம்னு பேரு. நீல குணம்னு ஒரு பாட்டத்து, புத்தகம்னு ஒரு பாட்டத்து, அது ரெண்டு பாகம் இருக்குன்னா இது கண்ட வாக்கியம். இப்படி ரெண்டு பொருள் சொல்லாம எத்தனை பதம் இருந்தாலும் ஒரே பொருளை சொல்லிச்சுன்னா அதுக்கு அகண்ட வாக்கியம். இப்ப என்ன ஆகுதுங்க, சத்தியம் ஞானம் அனந்தம்ன்றதா சத்தியம்ன்றது வேற ஒன்றுல இல்லைன்னு சொல்லுது, ஞானம்ன்றது வேற ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுது,
அனந்தம் வேற ஒன்று இல்லைன்னு சொல்றது. ஆனால் இவைகள் பரஸ்பரம் சம்பந்தப்படவில்லை. அதனால சம்பந்தம் இல்லாதனால இது வாக்கியார்த்தம் ஆகாது. இது வாக்கியார்த்தம் ஆகாதுன்னு உங்களுக்கு சாதிக்கிறதுல என்ன லாபம் சொல்லிட்டோ, இவற்றில் ஏதாவது விண்ணோத்தோ அசத்தியாதி அர்த்த நிவர்த்தினாம் சத்தியாதினாம் வாக்கியார்த்தம் ஆத்மன. ஆத்மா வாக்கியார்த்தம் இல்லை, வேத வாக்கியத்தினால் சொல்லப்படுவது இல்லை. வேத படிக்கிறது உதவி படிக்கிறது அதுக்காக ஆத்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது அப்படின்னா சப்த மரியாதையா வராது. அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்? அகண்டார்த்தமா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக போடுறாரு. சரி, இருக்கா சொல்லிருக்கு ஏதோ சந்தே காரணம் ஏவம் சதி சர்வம் அஞ்சதம். ஏன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்றது நீரம் மகத்துவந்தி உட்பலம் போல பிரம்மத்தினுடைய தன்மையை சொல்லும் அப்படின்னு நான் அர்த்தம் சொல்லிட்டேன்னா மதிவம். ஏன்னா 3 அனுவாக்கம் தம்பி ஏதோ தந்தை அப்தாத்திய மனதாக அப்படின்னு சொல்றது. வாக்கும் மனசும் எந்த பிரம்மத்துக்கு போய் செய்யறாரோ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. வார்த்தையினால பிரம்மத்தை சொல்ல முடியாது அப்படின்னு வேத அழைக்கிறது. வேதமே சொல்றது என்னால பிரம்மத்தை சொல்ல முடியாது, வேதமே சொல்றது. அப்ப நான் முதல்ல சத்திய ஞானம் பிரம்மத்தை சொல்லியாச்சுன்னு சொல்லிட்டு உடனே ஒரு 10 வரை தந்தைய ஏதோ வார்த்தை நிவர்த்தந்தைனா வேதம் மாற்றி மாற்றி சொல்றாங்க. பிரசாரகத்தம் போய் கற்றுன்னு வந்துடும். அதனால நேர மனசுல வச்சுட்டு அப்ப இது வாக்கியார்த்தமாக இல்லை, வாக்கியார்த்தமாக இல்லை. இது ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தமாக வரல. அப்ப என்ன அகண்ட அர்த்தமாக வருது அப்படின்னு. அதே போல அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. நேதி நேதி வாக்கியம் ரொம்ப பிரசித்தமான வாக்கியம். இது இல்லை, இது இல்லை, இது பிரம்மமா இது பிரம்மமான நம்ம எது இதெல்லாம் தேடி சொல்லுமோ அது இல்லை. எது தள்ளவே முடியாதோ அது மிஞ்சி இருக்கிறது பிரம்மமாகும். இதுக்கு அர்த்தம் ஏவம் சதி அர்த்தவ சர்வம். இப்படி நான் சொன்னாதான் அந்த 2 வாக்கியங்கள் அப்படிப்பட்ட வாக்கியங்கள்லாம் இவை ஏதோ வாக்கிய நிவர்த்தந்தை இப்படிப்பட்ட வாக்கியங்கள்லாம் அர்த்தவத்து சர்வம் அனர்த்தகம் இல்லைன்னா இவைகள்லாம் அனர்த்தகமாக போய்விடும் அப்படின்னு வாக்கியார்த்தம் இல்லை என்பது இருக்க. இதுக்கு மேல இதே விஷயம் நீ கொஞ்சம் விசாரமா சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்க வாக்கியம் இது அடுத்த